ஜனவரி 17. தலைப்பு அருள்மழை. வசனம்: பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சகரியா 10:1. கிழக்கத்திய நாடுகளில் விதைப்பின் காலத்தில் முன்மாறி பெய்யும். விதை முளைப்பதற்கு இது அவசியமாக இருக்கிறது. உரமூட்டும் மழையின் ஆற்றலின் கீழ் இளங்கிளை துளிர்த்து எழும்புகிறது. பருவத்தின் முடிவில் பெய்யும் பின்மாறி தானியத்தை முதிர வைத்து அறுப்புக்கு ஆயத்தம் செய்கிறது. பரிசுத்த ஆவியின் வேலையை சுட்டி காட்டுவதற்கு இயற்கையின் இந்த செயல்பாடுகளை தேவன் பயன்படுத்துகிறார். விதையை முளைக்க வைப்பதற்கு எவ்வாறு முதலில் பனியும் மழையும் கொடுக்கப்பட்டு பிற்பாடு அறுவடைக்காக முதிர வைக்கப்படுகிறதோ, அப்படியே ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு முன் கொண்டு செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஒரு ஆத்துமாவிற்குள் தேவனுடைய கிருபையின் பணி நிறைவுற்றதை தானியத்தின் முதிர்ச்சி குறிப்பிடுகிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தால் தேவனுடைய ஒழுக்க பண்புகள் குணத்தில் பூரணப்படுத்தப்பட வேண்டும். நாம் முழுவதுமாக கிறிஸ்துவின் சாயலுக்குள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். பலர் முன்மாரியை பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் தவறி இருக்கின்றனர். தேவன் இவ்வாறு அவர்களுக்கு அளித்துள்ள எல்லா நன்மைகளையும் அவர்கள் பெற்றிருக்கவில்லை. இந்த பற்றாக்குறை பின்மாரியினால் சரி செய்யப்படும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கிருபையின் அருள் அபரிதமாக கொடுக்கப்படும் போது அதை பெற்றுக்கொள்ள தங்கள் இருதயங்களை திறக்கலாம் என்று நினைக்கின்றனர். அவர்கள் ஒரு பயங்கரமான தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனித இருதயத்திற்குள் தம்முடைய சத்திய வெளிச்சத்தையும் அறிவையும் அளிப்பதில் தேவன் துவங்கியுள்ள வேலையானது தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கான தேவையை உணர வேண்டும். ஒவ்வொரு அசுத்தத்திலிருந்தும் இருதயம் வெறுமையாக்கப்பட்டு ஆவியானவர் வாசம் செய்வதற்காக சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவ அறிக்கை மற்றும் பாவத்தை விட்டு விலகுதல், ஊக்கமுள்ள ஜெபம் மற்றும் தங்களையே தேவனுக்கு அர்ப்பணித்ததன் மூலமாகத்தான் ஆதி சீஷர்கள் பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலுக்கு ஆயத்தமானார்கள். அதே வேலையானது இப்போது அதிக அளவில் செய்யப்பட வேண்டும். அதன்பின் மனித ஏதுகரம் அந்த ஆசீர்வாதத்திற்காக கேட்டு தனக்கான வேலையை தேவன் பூரணப்படுத்தும் வரை அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. வேலையை துவங்கியவர் தேவனே. மேலும் அவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் மனிதனை முழுமையாக்கும் தம்முடைய வேலையை செய்து முடிப்பார். ஆனால் முன்மாரியின் மூலம் கொடுக்கப்பட்ட கிருபையை குறித்த அலட்சியம் காணப்படக்கூடாது. தாங்கள் வைத்திருக்கிற வெளிச்சத்தின்படி வாழ்பவர்கள் மட்டுமே அதிகமான வெளிச்சத்தை பெறுவார்கள். அனுதின வாழ்வில் செயலாக்கமுள்ள கிறிஸ்துவ பண்புகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து முன்னேறாவிட்டால் பின்மாரியில் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடுகளை நாம் அடையாளம் காண மாட்டோம். ஆமேன்.